ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களில் யாருக்காவது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட நேமை நீங்கள் இப்போயே ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸும் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் இந்தந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வாங்க போகிற திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிக்ரிலில் ஆக்ரலிக் கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்ரலிக் அப்படிங்கிற இடத்துல ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியலும் இருக்குது. சரிங்களா? உங்களுடைய ஏரியாவில் இந்த இடத்துல ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்னு போட்டு இருந்தது அப்படின்னா அது இன்னும் பெஸ்ட்டு. சரிங்களா? உங்களோட ஏரியாவில் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபெவிக்ரிலில் ஆக்ரலிக் கலர்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 கலர்ஸ் இருக்கும். சரிங்களா? 12 கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், ப்ளூ கலர், அடுத்து ரோஸ் கலர், நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் இதில் வந்து சாப் க்ரீன் சொல்லுவோம், இது லைட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் இருக்கும், இது வந்து பர்ன் சியானா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒயிட் கலர். ஓகேங்களா? இதில் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து 12 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து 6 கலர் உள்ள பாக்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆக்ரிலிக் கலரில் வந்து 12 கலர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான கலர்ஸும் தேவைப்படும். சரிங்களா? கேமலில் ஆக்ரிலிக் கலர் இது நான் வாங்கியிருக்கேன். குரோம் எல்லோ, நெக்ஸ்ட்டு கோல்டன் எல்லோ. ஓகேவா? இதில் இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த கலர் தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது மெஜந்தா கலர். ஓகேங்களா? இது மெஜந்தா கலரு, இது வந்து கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது காட் இமேஜ் போடுறோம், இல்லை வந்து ஏதாவது ஜுவல் மாதிரி ஏதாவது இமேஜ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோல்டன் கலர் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இது பேசிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெவிக்ரிலில் வந்து 3D அவுட்லைனர் கிளிட்டர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? கிளிட்டர் அப்படிங்கிறது மெயின். 3D அவுட்லைனரில் கிளிட்டர் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கோல்டன் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எல்லா கலருமே யூஸ் பண்ணலாம். அவுட்லைன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு விருப்பம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இது கோல்டன் கலர். இது என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சில்வர் கலர், பிங்க் கலர், ஓகேங்களா, க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 5 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி 5 கலர்ஸில் இருக்குது. இது வந்து உங்களோட ஏரியாவில் கிடச்சது அப்படின்னா ஓகே வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஓகேவா? என்னோடய ஏரியாவில் இங்கே வந்து கிடைக்கல. ஸோ வந்து நான் இது வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஓகேவா? உங்கள் ஏரியாவில் கிடச்சது அப்படின்னா ஓகே வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா அமேசானில் நல்லா இருக்குது, வாங்கிக்கோங்க. ஃபெவிக்ரில் அப்படிங்கிற பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? சேம் இதே பிராண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் இதே பிராண்டில் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெவிக்ரில் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். அக்ரிலிக் கலர்ஸ்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஏரியாவில் ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்னு கிடச்சது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த அக்ரிலிக் கலர்ஸ் அப்படின்றத வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எதுக்காக வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் அண்ட் அக்ரிலிக் கலர்ஸ் அப்படின்னு நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஃபேப்ரிக் கலர்ஸை நம்ம அப்படியே வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அப்படியே நம்ம அந்த பெயிண்ட் எடுத்து அப்படியே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அக்ரிலிக் கலர்ஸ் அப்படிங்கும்போது மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம ஷேடிங் இந்த மாதிரி ஏதாவது பிளெண்ட் பண்ணுறப்ப நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை நம்ம வந்து சும்மா நார்மலாக இப்போ ஒர்க் பண்ணும்போது அதாவது நீங்கள் கற்றுக்கிறப்ப நம்ம வந்து வாட்டரை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வந்து யாருக்காவது ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், சுடிதார் உள்ள சாரீ அது மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மீடியம் அப்படிங்கிறத கலந்துக்கணும். ஓகேங்களா? கிடைக்காத பட்சத்தில் நம்ம வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்.
இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு எல்லோ கார்பன் ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி எல்லோ கலர் ஒரு கார்பன் ஷீட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நம்பர் இருக்குது, இதுக்கு வந்து இந்த ப்ரஷ்க்கு வந்து நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இந்த 000 அப்படிங்கிற நம்பரை வந்து மெயினாக வாங்கி ஆகணும். சரிங்களா? 000 அப்படிங்கிற இந்த நம்பரை வாங்கி ஆகணும். இந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கணும். சரிங்களா? நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம வந்து போடுறப்ப நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 0 அப்படிங்கிறது மெயினு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த சைஸ் வந்து ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வாங்கி வச்சுருக்கிறது நம்பர் 2 வாங்கி வச்சுருக்கேன், 000 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா 4 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வாங்கும்போது இந்த 000 அப்படிங்கிறது மெயின். இது வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வாங்குகிற ப்ரஷ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5 இந்த மாதிரி ஒன்று சிங்கிள் டிஜிட்டில் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2, 4, 6 அப்படின்ட்டு டபுள் டிஜிட்டில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்குற திங்ஸு. ஃபெவிக்ரிலில் அக்ரிலிக் கலர்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3D அவுட்லைனர் வாங்க போகிறீங்க, கார்பன் ஷீட் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி ப்ரஷஸ் வாங்கிக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த கலர்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்ப இல்லை அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். சரிங்களா? ரவுண்ட் ப்ரஷ் ஒரு 3 சைஸ் வாங்கிக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ்ஷு ஒரு 2 சைஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்லின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒயிட் கலரில் பாப்லின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது காட்டன் கிளாத்தாக இருக்கணும். இந்த பாப்லின் அப்படிங்கிறது ஒரு காட்டன் கிளாத் தான். நம்ம வந்து இந்த பெயிண்ட் வந்து ஒர்க் பண்ணுறப்ப அது வந்து ஊறக்கூடாது. சரிங்களா? கிளாத்தோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் போய் லைனிங் கிளாத் அப்படின்னு சொல்லி இது வாங்கிடாதீங்க. அது ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும் கிளாத்து. ஸோ காட்டன் கிளாத்து இல்லைன்னா இந்த மாதிரி பாப்லின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத்தும் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கலர், போஸ்டர் கலர், ஃபேப்ரிக் கலர் அண்ட் ஆக்ரிலிக் கலர் அப்படின்னு வந்து நிறைய வெரைட்டி வந்து நம்மளுக்கு பெயிண்ட் இருக்குது. ஓகேவா? வாட்டர் கலர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்து ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டர் கலரும் அதே மாதிரியே தான். அந்த வாட்டர் கலரை விட நம்மளுக்கு இன்னும் திக்காக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் கலர் அப்படிங்கிறது அதை விட இன்னும் திக்காக இருக்கும். அதாவது போஸ்டர் கலர் இருக்குது இல்லையா, அதை விட இன்னும் திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ரிலிக் கலர் அப்படிங்கிறது ஃபேப்ரிக் கலரை விட இன்னும் திக்காக இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து பேசிக்காக இந்த கலர் போதும். சரிங்களா? இதில் இருக்கிற இந்த 12 கலர்ஸ் போதும். நம்மளுக்கு மேலே ஏதாவது கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு கலரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதிலையே வந்து எந்தெந்த கலரை மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் சொல்கிறேன். சரிங்களா? எந்த கலரை எப்படி மிக்ஸ் பண்ணால் எந்த கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்மளுக்கு டார்க் கலராக வேணும் அப்படின்னா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர்ஸாக வேணும் அப்படின்னா ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட்போர்டில் இப்போ வந்து போடுவோம். ஓகேவா? அதை தான் நம்ம வந்து இப்போ கிளாத்தில் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெவிக்ரில் அப்படிங்கிறத விட ஃபெபர் கேஸ்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியானது. அதுலேயும் 12 பாட்டில்ஸ் இருக்கும். அது கிடைச்சா கூட பெஸ்ட்டு, அது கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபெபர் கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிராண்டு. அது கிடைச்சா ஓகே. ஓகேவா? அது கிடைக்கல அப்படின்னா ஃபெவிக்ரிலில் ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோம். ஓகேவா? அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இதையே கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுறப்ப இதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் இதை கூட வாங்கிக்கலாம். அந்த நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபெபர் கேஸ்டில் அப்புறம் ஃபெவிக்ரிலில் ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படிங்கிற இந்த கலர்ஸ்லாமும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த பிராண்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வந்து வெளியில் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பெயிண்டிங்கை வந்து ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் கிடைச்சது அப்படின்னா. கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆக்ரிலிக் கலர்ஸை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் அண்டு ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள்
நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் அண்ட் மெஹந்தி கிளாஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டிங்கில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.